பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸிடம் கேட்கலாம். சுபாஷ், சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வரும் ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது குறித்ததான தகவல்களை சொல்லுங்க சுபாஷ். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமுடைய தலைமையில் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவருடைய மூத்த நிர்வாகிகளாக கூறப்படக்கூடிய மாஃபாய் பாண்டியராஜன், கேபி முனுசாமி, செம்மலை மற்றும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கிய நகர்வு என்னவென்றால், அடுத்த கட்டமாக பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் நகர்வு எந்த வகையில் செல்லும் என்பது குறித்து தான். குறிப்பாக ஏற்கனவே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தீபாவுடனான சந்திப்பு நடைபெற்ற பிறகு இருவரும் இணைந்து செயல்படுவோம் என்கிற அறிவிப்பெல்லாம் வெளியானது. மக்களினுடைய நீதி கேட்டு போராட்டம் பேரணியாக செல்வோம் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த பயண திட்டங்களை வகுப்பது குறித்து தொடர்ச்சியாக நேற்றும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இன்றும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட மேலும் முக்கியமாக உள்ளாட்சி தேர்தல் அமைப்புக்கான தேர்தல் 15ஆம் தேதிக்குள் நடத்துவதற்கான தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் அது குறித்து மிக முக்கியமாகவும் விவாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் சின்னத்திற்கு அப்பாற்பட்டு நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அந்த ஆதரவாளர்கள், தங்களுடைய ஆதரவாளர்கள் யார், அவர்களை போட்டியிட செய்வது, வெற்றி பெற செய்வது, உள்ளாட்சி அமைப்புகளில் மிகப்பெரிய அளவில் ஆதரவாளரை நிற்க செய்வது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பல அணியை சேர்ந்த நிர்வாகிகள் அவர் போர்க்கொடி தூக்கியிலிருந்து ஆதரவை தெரிவித்தனர். சிலர் வெளிப்படையாக ஆதரவித்தனர். இன்னும் சிலர் நடுநிலையுடன் இருப்பதன் காரணமாக அந்த ஆதரவாளர்களை சந்திப்பதற்கான திட்டமாக தற்போது என்னென்ன விஷயங்களை சந்திக்கலாம், எப்படி அந்த நிர்வாகிகளை சந்திப்பது, அவருடைய ஆதரவை பெறுவது என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பயண திட்டம், அதாவது முன்னாள் முதலமைச்சருடைய பன்னீர்செல்வத்தினுடைய பயண திட்டம், மக்களை நோக்கி நீதி கேட்டு பேரணி குறித்த பயண திட்டம் எப்படியெல்லாம் வகுக்கப்படும் என்று குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோபால். சுபாஷ், இப்போ அடுத்தபடியாக மக்கள் சந்திப்புக்கான சுற்றுப்பயணம் குறித்து இன்று மாலைக்குள் ஏதேனும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது பெரும்பான்மை வாக்கெடுப்புக்கு முன்பதாகவே முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் மக்கள் நீதி கேட்டு போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கான தேதியோ காலமோ வகுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பெரும்பான்மையை எடப்பாடி அவர்கள் நிரூபித்த நிலையில் அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதிக்கு குறிக்கோளை வைத்து அதில் முக்கியமாக அங்குதான் பயணத்தை அவர் துவக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் மற்ற ஏனைய தொகுதிகளெல்லாம் அவர் சென்று மக்களை சந்தித்து அவர் சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு சமூக வலைதளங்களில் மக்கள் ஆதரவு அளித்த நிலையில் அந்த ஆதரவை தங்கள் பக்கம் இன்னும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மக்கள் பயணத்திற்கான திட்டம் வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய பயண திட்டமானது 5 மண்டலங்களாக பிரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதில் சுற்றுப்பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தீபா அவர்கள் 24ஆம் தேதி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் அன்று தனதுக்கான அடுத்த கட்ட அரசியல் அறிவிப்பை வெளியிடுவார் என்று சொல்லியிருந்த நிலையில் கடந்த வாரம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிலையில் இவரும் இந்த பயண திட்டத்தில், அதாவது மக்களை சந்திக்கக்கூடிய பயண திட்டத்தில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இருவரும் தனித்தனியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார்களா இல்லை ஒன்றிணைந்து மேற்கொள்கிறாரா என்ற திட்டமெல்லாம் தற்போது கூட்டத்திற்கு பிறகுதான் தெரிய வரும். மிக முக்கியமாக இந்த மக்கள் பயணத்துடைய சந்திப்புக்கான திட்டத்தை மிக சிறப்பான வகையில் செய்வதற்கான திட்டங்கள் தற்போது வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளிலிருந்து அந்த பயணமானது துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக வழங்கப்பட்ட நோட்டீஸ் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. அதற்கான தேதி 28ஆம் தேதிக்குள்ள பதிலளிக்க வேண்டும் என்ற விஷயம் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் மீண்டும் வலியுறுத்துவதற்கான விஷயங்களும் தற்போது கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோபால்.